குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஷெஃப் தாமுவே வந்து ஒரு முறை சொன்னார், இது வந்து ஸ்டார்ட் மியூசிக்கில் பிரியங்கா, இது வந்து குக் வித் கோமாளி, நாங்கள் சொல்கிறதா சட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த ஷோக்கு ஒரு குக்கு, நான் அந்த வேலை மட்டும் தான் பார்க்கணும். அந்த வேலை மட்டும் பார்க்காம மற்ற வேலையெல்லாம் பார்த்தா நீ வந்து இன்னொருத்தரோட வாழ்க்கையும் அழிக்கிற அப்படின்னும் போது அது வந்து ஒரு ரொம்ப நாளாக நடக்கிற விஷயம் தான். இது எங்கேயாவது இடத்துல வெடிக்கும் போது இப்போ லாஸ்ட்டாக வெடிச்சு மணிமேகலை வந்து வெளியே வந்துட்டாங்க. மணிமேகலை என்ன சொல்றாங்க, இது நான் பேச வேண்டியது ஆங்கர் போர்ஷன்லாம் நீங்க ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா கேட்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, கோச்சிட்டு போய் கேரமல்ல போய் உட்காந்துறாங்க. டீம் போய் பேசுது வாங்க அப்படின்னு. இல்ல அவளை வந்து என்ன மன்னிப்பு கேட்க சொல்லு, நீ மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷோஸ் வரும், இல்ல இந்த ஒரு ஷோட ஸ்டாப் ஆயிடும். குக் கோமாளிலே கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ஸ் வருதுன்னா இந்த சீசன்ல மட்டும் தான். ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், வேற டீம் வேற ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அவங்கள விட நம்ம நிறைய பேர் எடுக்கணும், ஸோ ஏதாவது ஒன்று இன்புட் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி திகட்டத்தில் அந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த குக் வித் கோமாளி. இந்த பிரியங்கா இவங்களே வந்து கிச்சன் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஷோலே வந்திருக்கோம். இப்போ நீங்க எதுக்கு மறுபடியும் இதுக்கு ஷோ வரீங்கன்னு நான் கேட்கறேன். இன்னொருத்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இவங்க என்ன பண்றாங்க, ஃபுல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து தானே எடுத்துக்கணும்னு நினைக்கும் போது தான் இந்த மாதிரி அவனை. இந்த 5th சீசன் வந்து இந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து சரியில்லை, ரொம்ப ப்ரொஃபஷனலாக இல்லை, அசிங்கமான வார்த்தைகள் நிறைய, ஏண்டி சேனா அப்படிங்கும் போது நம்ம டக்குனு தேனாலும் நம்ம கெட்ட வார்த்தை போயிட்டு வாயமுறா சும்மா அப்படின்னும். சின்ன பசங்க பார்க்குற ஷோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ சின்ன பசங்க பார்க்குற ஷோவில் வந்து இதெல்லாம் காட்டணுமா அப்படிங்கிறது எனக்கு கேள்வி. பிக் பாஸில் பார்க்கும்போது நிறைய முகங்கள் நமக்கு எரிச்சல் தரும். ஆனால் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் குக் வித் கோமாளியில் ஒரு குக்கை பார்த்த ஒரு எரிச்சல்னா அது இர்ஃபான் மாதிரி ஆட்கள்லாம் பார்க்கும்போது ஏன் இப்படி பண்ணுறாரு, ரொம்ப ரகடாக பிஹேவ் பண்ணுறாரு, சாதாரணமாக கிண்டலாக போடுற விஷயத்தை வந்து ஜாலியாக எடுத்துக்கணும். இது வந்து டோட்டல் ஷோவே வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக தான் இருக்குது. ஆரோக்கியர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு என் கூட ரஞ்சித் அண்ணன் தான் வந்து இணைஞ்சிருக்காரு. ஸோ அவரோட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஹவ் யூ? சூப்பர்ண்ணே. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா, இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்து பூம் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா, மணிமேகலை சொன்ன ஒரு விஷயம் தான். என்னன்னா, நான் வந்து குக் வித் கோமாளி விட்டே போகிறேன், எனக்கு அங்கே வந்து ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். என்னென்னா, ஆஸ் அ வியூவரா, ஆஸ் அ கோ ஆங்கரா, ஆனால் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணதெல்லாம் இல்லை, மணிமேகலை தெரியும், அவ்வளோதான். நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது, டிவியில் பார்க்கும்போது, மணிமேகலை இந்த இஷ்யூ கொண்டு வரதுக்கு முன்னாடியிலேருந்து எங்களுக்குள்ள ஒரு நானும் ஒய்ஃபும் வீட்டில் டிவி பார்க்கும்போது இந்த குக் வித் கோமாளி பார்க்கும்போது நிறைய பேசிக்குவோம் நாங்கள். என்னென்னா, 4 சீசன்ஸாக இல்லாத சில விஷயங்கள்லாம் இந்த சீசனில் இருக்குது. எப்போவுமே நம்ம வந்து பிக் பாஸ் தான் அப்படி சொல்லுவோம். பிக் பாஸில் வந்து டாக்ஸிக்காக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ஸ் தான் நிறைய ஏறுது உள்ள. கொஞ்சம் பாசிட்டிவாக அப்படி குக் வித் கோமாளி போடுறா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் குக் வித் கோமாளிலே கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ஸ் வருதுன்னா இந்த சீசனில் மட்டும் தான். அது வந்து நாங்கள் பார்க்கும்போதே தெரியும். என்னென்னா, நிறைய இடங்களில் வந்து மணிமேகலை இப்போ சொல்லிட்டு இருக்கிறத நாங்கள் நிறைய முன்னாடி நாங்கள் பேசிக்கும் போது சொல்லுவோம், என்ன இதுதான் ஆங்கர், ஏன் பிரியங்கா ஏன் சும்மா இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது இல்லாமல் இர்ஃபான் அடிக்கிறது, காளையன் வந்து ஜிபி முத்து லாஸ்ட் சீசனில் காளையன் இருக்கும்போது ஜிபி முத்து தூக்கி போடுவார், புகழை தூக்கி போடுவார், பாபா மாஸ்கர் வந்து புகழை அடிப்பார். ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ஜாய் பண்ணுவோம் ஜாலியாக. ஆனால் இங்கே வந்து உன்னால் இர்ஃபானை தூக்கி போடும்போது என்ஜாய் பண்ண முடியுதா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி. ஸோ அதே மாதிரி இந்த லவ் கண்டென்ட்ன்ற ஒரு பேரில் ஒன்று நடக்குது. ஒரு ஆக்சுவல் அந்த பிரியங்கா ராமரோடது வந்து எப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜாலியாக கெமிஸ்ட்ரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப ரொம்ப தூரம் அதான் என்ன சொல்கிறது, ஆர்டிஃபிஷியலாக திணிக்கிற மாதிரி இருக்குது. 4 சீசன்ஸாக நல்லா இருந்தது, ரொம்ப இயற்கையாக போயிடுச்சு, நார்மலாக இருக்குது. இப்போ என்னென்னா, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், வேறு டீம் வேறு ப்ரொடக்ஷன் ஹவுஸு, அவங்கள விட நம்ம நிறைய பேர் எடுக்கணும், ஸோ ஏதாவது ஒன்று இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம திகட்ட ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அமுதும் நஞ்சாகும், அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி திகட்டத்தில் அந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த குக் வித் கோமாளி. நாங்களே சொல்லுவோம், நடுவில் பேசிகிட்டு இருக்குது, தேவையில்லாத கண்டென்ட்லாம் இருக்குது, அசிங்கமான வார்த்தைகள் நிறைய, ஏண்டி சேனா அப்படிங்கும்போது நம்ம டக்குனு தேனாலும் நம்ம கெட்ட வார்த்தை போயிட்டு நாங்கள் தேவசனை தான் சொல்லணும், நீ ஏன் அப்படின்னு யோசிக்கிறோம், நம்ம கேட்கக்கூடாது. நம்ம அப்படி தான் அந்த வந்து செகண்ட் வீக்கில் வந்து வாயமுறா சும்மா அப்படின்னும். அப்போ என்னென்னா, இப்போ ஏதோ ஒரு பசங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது ஏன் இங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க, சின்ன பசங்க பார்க்குற ஷோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ சின்ன பசங்க பார்க்குற ஷோவில் வந்து இதெல்லாம் காட்டணுமா அப்படிங்கிறது எனக்கு கேள்விக்குறி. நிறைய விஷயம் நடக்குது, 12 மணி நேரம் ஷூட் நடக்குது, 8 கேமரா 10 கேமரா நடக்குது. பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி தான். ஏன்னா இப்போ லைவே நம்ம ஸ்ட்ரீமிங்கே பார்த்தாலே ஒரு கேமராவில் நடக்குது நம்ம காட்டிட்டோமா, 30-40 கேமராவில் என்ன நடக்குது நம்ம காட்ட மாட்டாங்க. ஸோ மொத்தமாக ஃபுட்டேஜ் போட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு மேலே போகும் இந்த குக் வித் கோமாளியே. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல மேட்டர் காட்டாமல் ஏன் இதையும் சேர்த்து காட்டுறாங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ மணிமேகலை இந்த இஷ்யூ கொண்டு வரும்போது ஆஹா கரெக்ட் தான், நம்ம நினச்சது கரெக்ட் தான், இந்த அம்மா வந்து ரொம்ப வாண்டடாக இன்டரப்ட் பண்ணுறாங்க. நடுவில் ஷெஃப் தாமுவே வந்து ஒரு முறை சொன்னார், இது வந்து ஸ்டார்ட் மியூசிக்கில்
பிரியங்கா இது வந்து குக் வித் கோமாளி நாங்கள் சொல்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொன்று ஒரு சீனியர் ஆங்கர் அவங்க வந்து இந்த மாதிரி இன்டர் பண்ணுவாங்க தான். ஆனால் நான் எங்கே இருக்கிறேன், நான் இந்த ஷோக்கு ஒரு குக்கு, அந்த குக்காக இருக்கும் பொழுது நான் அந்த வேலை மட்டும் தான் பார்க்கணும். அந்த வேலை மட்டும் பார்க்காம மற்ற வேலையெல்லாம் பார்த்தா நீ வந்து இன்னொருத்தரோட வாழ்க்கையும் அழிக்கிற, இன்னொருத்தரோட அந்த ஏர்னிங்கோட இதுவும் அழிக்கிற. ஸோ அப்படின்னும் போது அது வந்து ஒரு ரொம்ப நாளாக நடக்கிற விஷயம் தான். இது போன வாரத்துலேருந்து இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பத்துலேருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு எங்கேயாவது இடத்துல வெடிக்கணும் போது இப்போ லாஸ்ட்டாக வெடித்து மணிமேகலை வந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஆக்சுவலாக பிரியங்கா வந்து பிக் பாஸ் இருக்கும்போது நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, பிரியங்காவோட ஃபேஸ் இதுதானான்னு சொல்லிட்டு. ஸோ அதே ஃபேஸ் தான் இப்போ குக் வித் கோமாளிலே அவங்க காட்டுறாங்க. அங்கங்கே கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்கள பற்றி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க யார் வேணாலும் கலாய்க்கலாம். ஆனால் அவங்கள கலாய்க்கும் போது அது இடத்துல வந்து ஒரு தாங்கிக்காம ஏதாவது ஒன்று வந்து வெளிப்படையாக வந்து சொல்றாங்க. ஆமாம், பொதுவாக வந்து ஒருத்தரோட இயல்பு, ஒருத்தரோட கேரக்டர் அப்படின்னா பிக் பாஸ் ஷோவில் போட்டாலும் சரி, எந்த ஷோவில் போட்டாலும் சரி, அது தெரிஞ்சிடும். ஸ்டார்ட் மியூசிக் அப்படிங்கிறது வந்து ஒரு கேம் ஷோ, அது ஒரு ஆங்கர் பண்ணுறாங்க, ஜாலியாக போயிடும். பிக் பாஸ்ன்றது 24 hours நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு எபிசோடில் வரும்போது தன்னை அறியாமலே என்ன தான் நம்ம கேமரா வச்சாலும் என்ன தான் நடித்தாலும் அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு 5 days 6 days கழிச்சு நம்ம வந்து இயல்பாக மாறிடுவோம். நம்மளோட இயல்பு வந்து வெளியில் வந்துடும். அந்த மாதிரி தான் குக் வித் கோமாளிலும் வருது. ஆனால் அதை ஏன் எடிட் பண்ணாமல் போட்டாங்களாம் சரி, இல்லை ஒருவேளை எடிட் பண்ணாத வேர்ஷன்லேயும் இவ்வளோ தான் பேசுகிறாங்கன்னும் போது அது கொஞ்சம் காண்டாக தான் ஆகுது. ஏன்னா இப்போ பிக் பாஸ்லேயும் வந்து ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு தம்பி இருந்தார், அபிஷேக்னு சொல்லிட்டு ஒரு தம்பி. அப்போ ஒரு தம்பி நிரூப் ஒரு ஃப்ரெண்டு. அப்படி நிரூப்பே ஒரு பிக் பாஸ் எபிசோடில் வந்து ஒரு முறை சொல்லும்போது நீ எல்லாம் ஒரு பயங்கரமான ஈவில் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உன் கூட இருக்கிறவங்களே நீ வந்து தாழ்த்தி தான் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ ஏன்னா பழகிறவங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த பிக் பாஸ் அந்த அபிஷேக் தம்பி வந்து இப்போ காணாம போயிட்டார். இப்போ இங்கே வந்து ஒரு அண்ணன்டா, அது அக்காடா, தம்பிடான்றலாம் பார்க்கும்போது எரிச்சலாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் பிக் பாஸில் பார்க்கும்போது நிறைய முகங்கள் நம்மளுக்கு எரிச்சல் தரும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் குக் வித் கோமாளியில் ஒரு குக்கை பார்த்த ஒரு எரிச்சல்னா அது இர்ஃபான் மாதிரி ஆட்கள்லாம் பார்க்கும்போது ஏன் இப்படி பண்ணுறாரு, ரொம்ப ரகடாக பிஹேவ் பண்ணுறாரு, சாதாரணமாக கிண்டலாக போடுற விஷயத்தை வந்து ஜாலியாக எடுத்துக்கணும். சீசன் 1 நினைக்கிறேன் நம்ம மோகன் வைத்தியா சார் இருந்தார் குக் வித் கோமாளியில். அவருக்கும் பப்புக்குமே ஒரு சின்ன கிளாஷ் ஆச்சு ஆரம்பத்தில். அப்படி இருக்கும்போது அதுவே ஒரு மாதிரி தான். அதுக்கப்புறம் பப்பு அனுப்பிட்டாங்க. ஏன்னா இது வந்து ஜாலி ஷோ. இந்த ஜாலி ஷோவில் நீ ஏன்டா உன்னோட குரோதத்தை காட்டுற, ஏன் உனக்கு அந்த மாதிரி. ஏன்னா வந்து அவன் வந்து அந்த ஷெஃப் கிட்ட அந்த ஃபுட்டை கொடுக்கும்போதே ஒரு மாதிரி சொல்லிட்டாப்ல பப்பு, இவரை பற்றி இவர் சரியில்லைங்க, இவர் சும்மா அடிச்சுட்டே இருக்காருன்னு. அது அடியெல்லாம் தாங்கி ஒரு ஜாலியான அடியெல்லாம் தாங்கி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்போ இதையே நீங்கள் இங்கே வந்து கொண்டு வந்துட்டு இது வந்து டோட்டல் ஷோவே வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக தான் இருக்குது. மணிமேகலை வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க, இந்த ஒரு இன்ஸ்டாகிராமில் நான் வந்து விலகிட்டேன் போஸ்ட் போடும்போது கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து அதை சார்ந்து இருக்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஃபரீனாவாக இருக்கட்டும், இதை வந்து எங்களால் சொல்ல முடியல, நீ சொல்லிட்ட அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா பிரியங்காவால் அப்படின்றத ஒரு கேள்வியாக இருக்குது. இருக்கலாம், ஏன்னா அவங்க தான் கூடவே இருந்து பண்ணுறாங்க. சில பேர் போஸ்ட்லாம் டெலிட் வேறு பண்ணிட்டாங்க, போட்ட கமெண்ட்டையே டெலிட்லாம் பண்ணிட்டாங்க. குறைஷி போன்ற ஆட்கள் என்னன்னா ஒருவேளை எங்கேயாவது ப்ரெஷர் வந்திருக்கலாம். ஆனால் போட்ட உடனே ஒரு ஒரு ஃப்ரெண்டுன்ற ஒரு இதில் வந்து போட்டுடலாம், நீ எங்கே போனாலும் நல்லா இருப்ப, நீ என்ன பண்ணாலும் நல்லா இருப்ப அப்படிங்கும்போது அது எங்கேயாவது ப்ரெஷர் வந்திருக்கலாம், அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணு அப்படிங்கும்போது. நடுவில் இதுக்கு முன்னாடி இந்த குக் வித் கோமாளிலேருந்து வெளியில் இந்த டீமுக்கும் நிறைய பேருக்குமே கொஞ்சம் நிறைய கிளாஷஸ்லாம் உண்டு. இந்த நாஞ்சில் விஜயன் ஆரம்பிச்சது. நாஞ்சில் விஜயன் வந்து விஜய் டிவி விடுவோம்ல, பட் இந்த டீம் எனக்கு பிடிக்கல. ஆனால் அந்த டீமில் இருக்க முக்கியமான ஆள் வந்து நாஞ்சில் விஜயனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்களாலேயே நாஞ்சில் விஜயனால தாக்கு பிடிக்க முடியல. நான் வந்து இந்த ஷோ விட்டு நான் வெளியே போகிறேன். ஏன்னா வந்து கோமாளியாக வரவேற்பட்டு, ஆனால் ஃபஸ்ட் எபிசோடில் அவர் எப்படி கோமாளியாக வந்தாருன்னா இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் தான் ஒரு கோமாளியாக வர வேண்டியது இருந்தது. அவர் வந்து அன்னைக்கு ஷூட்லாம் போயிட்டு கரெக்டாக ஷூட் ஆரம்பிக்கும் போது அது வந்து வெளியே போயிட்டார். அவர் இது வரைக்கும் ஃபேஸே வரல. ஆனால் யாருன்றதான் தெரியும் எனக்கு. என்னன்னா அவர் வந்து அந்த நேரத்தில் வயிறு வலி டிசென்ட்ரி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவரால் அந்த கோமாளித்தனத்தை பண்ண முடியல. அப்போ திடீர்னு உள்ளே இறக்கப்பட்டவர் தான் நாஞ்சில் விஜயன். அப்படி இருக்கும்போது அந்த எபிசோட் நல்லா பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு காலம் வரல, ஒன்றும் வரல. ஆனால் மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒருத்தர் இருக்கார். திடீர்னு வந்து என்ன பண்ணுறாருன்னே தெரில. ஆனால் வந்து சும்மா தான் இருக்கார். ஆனால் நாஞ்சில் விஜயன் அளவுக்கு அவர் ஒன்றுமே பண்ணல. ஆனால் எப்படி இவங்க கூப்பிட்றாங்க? ஸோ கிளாஷ் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் மெயின். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இவங்க இந்த ஆட்களோட செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி மணிமேகலை சொன்ன மாதிரி 4 seasons வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது. இந்த 5th season வந்து இந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து சரியில்லை, ரொம்ப ப்ரொஃபஷனலாக இல்லை, தேவையில்லாத எத்திக்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நான் போய் கேட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் அவங்க போய் பிரியங்கா கிட்ட போய் சாரி கேளுங்க, நீங்கள் கொஞ்சம் இறங்கி வாங்க. அந்த இறங்கி வரத்துக்கு நான் இல்லை என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் எல்லாருக்குமே, யாராக இருந்தாலும் எவ்வளோதான் கோடி கொடுத்தாலும் நீ வந்து கொஞ்சம் இறங்கி போகிற சில பேர் இருப்பாங்க, பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுற ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்கள விட்டு தள்ளுங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம்னும் போது அதை நம்ம மதிக்க வேணும் தான். ஸோ அதே மாதிரி மணிமேகலை குக் வித் கோமாளி லாஸ்ட் எபிசோட் பார்க்கும்போதுமே அவ்வளோ நாள் ஜாலியாக இருந்தவங்க பிரியங்கா உள்ளே வந்தோடனே அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருவாங்க.
அதுக்கு முன்னாடில இருந்துமே மணிமேகலை அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா, நான் ஆங்கரா இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற வார்த்தை நிறைய தடவை அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த 2 அடியில நான் நிக்கிறதுல உங்களுக்கு என்னதான் அப்படி பிரச்சனை இருக்குன்றத அவங்க ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. அதையும் தூக்கி வீடியோலயும் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆரம்பத்துல இருந்தே இவ்வளோ ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டு வரும்போது பிரியங்கா தான் இந்த சேனலே வந்து எடுத்து வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. இல்ல அது அவங்க அதுதான் சொன்னேன். அது வந்து அவங்க ஒரு கிரியேட் பண்ணிட்டாங்க. நீங்க அந்த எபிசோட பார்த்தாலே சொல்லும்போது எபிசோட் பார்த்தாலே தெரியும் 4 பேர் வருவாங்க ஃபைனல். அக்ஷய், சுஜிதா, இர்ஃபான் இவங்க 3 பேரையும் இன்வைட் பண்றது மணிமேகலை யார் இருப்பாங்க. நாங்கள் வீட்டில் பேசிட்டு இருந்தோம் அடுத்தது இந்த பிரியங்கா வரப்போகுது. ஏன்னா இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ஹாட்ஸ்டாரே பார்க்குறோம். இஷ்யூ வந்து 7 மணிக்கு வருது, நான் வீட்டுக்கு வந்து 10 மணிக்கு மேலே தான் அந்த எபிசோடே பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது இது கூப்பிட்டு தான் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கூப்பிடல. ரக்ஷன் கூப்பிட்றாப்புல. அடுத்து நம்ம ஏன் 3 பேர் கூப்பிட்ட மணிமேகலை ஏன் கூப்பிடல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வாரத்துலேருந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வாரம் தான் இவங்க எலிமெண்ட் ஆகுறாங்க. விடிவியும் திவ்யா துரைசாமி எலிமெண்ட் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்கள பற்றி பேசுவாங்க. முதல்ல நான் வந்து இங்கே வந்தேன், எனக்கு இந்த CWC தான் பெரிய பிரேக் கொடுத்தது, நான் வந்து நியூஸ் ரிட்டராக இருந்தால் கூட எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னும் போது அது பெரிய பேசுகிறாங்க. அப்போது திவ்யா துரைசாமியை பற்றி ஒரு ஆங்கர் தான் பேசணும். இந்த திவ்யா துரைசாமி இத்தனை வருஷம் வந்தாங்க, நல்லா பண்ணாங்க. இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே இந்த செட்டுக்கு அடிக்கடி லேட்டாக வருது, இல்லை ரொம்ப லேட்டாக வருது பார்த்தீங்கன்னா விடிவியும் பிரியங்கா தான் லீனியண்ட்டாக இருக்குது. என் சேனல் நான் அப்படி தான், அது மாதிரி யாருமே லீனியண்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த திவ்யா துரைசாமி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவங்க சொல்கிறாங்க, அப்போ இவங்க தான் சொல்லணும். ஆனால் பிரியங்கா வந்து திவ்யா துரைசாமி பத்தி நிறைய பேசுறாங்க. திவ்யா துரைசாமிக்கு மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து பிரியங்கா தான் வந்துட்டு எலிமெண்ட் ஆகி போகும்போது ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி கொடுப்பாங்க. அப்போ எதுக்கு ஆங்கர்ன்ற ஒருத்தர் இருக்காங்க. இன்னொன்னு நம்ம சொல்லலாம், அந்த இடத்துல ஆங்கர் தான் பேசி ஆகணும். அந்த பொண்ணுக்கு பேச தெரியல, பிரியங்கா பேசிட்டு போட்டுமே அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் ஒன்று இருக்கு, ஸ்பான்டானிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆங்கராக இருக்கணும்னா டக்குன்னு ஏதோ ஒரு ஆங்கர் வரலையோ இல்லை ஏதோ பாட்டு போடலையோ நம்ம பேசணும்னா அந்த ஸ்பான்டானிட்டி அந்த நேரத்தில் ஏதாவது இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்கணும்னா அது ஒன்று இருக்கணும். அந்த ஸ்பான்டானிட்டி வந்து மணிமேகலை கிட்ட கொஞ்சம் லேக் இருக்கு, கொஞ்சம் கம்மி. ஏன்னா அவங்களுக்கு தனியாக இது வரைக்கும் எந்த ஷோவும் கொடுத்துருந்தா தான் நம்மளுக்கு யாருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும். வாய்ப்பே கொடுக்காம இவ இப்படிப்பட்டவன் தான் அப்படிப்பட்டவன் தான் கேரக்டரைசேஷன் நம்ம பண்ணக்கூடாது. அப்போ அந்த பொண்ணுக்கு வாய்ப்பே தரல, இருந்தாலும் அந்த பொண்ணு பேச மாட்டேங்குது. அப்போ பிரியங்கா தான் இது வாண்டடாக எடுத்து உள்ளே திணிக்கிறாங்க. இது இவங்க இப்படி அவங்க அப்படின்னு என்னன்னா, நீ பேசாத இடத்துல நான் பேசுகிறேன். இவங்க வந்து ஒரு குக்காவே அவங்க மைண்ட் செட்டில் இல்லை, நான் வந்து ஒரு ஆங்கர். ஆனால் இந்த பிரியங்கா இவங்களே வந்து கிச்சன் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஷோலே வந்திருக்காங்க. விஜய் டிவிலேயே கிச்சன் சூப்பர் ஸ்டார் குக்கரி ஷோ, அதிலே வந்து டாப் 5ல வந்திருக்கா. அப்போ நீங்கள் எதுக்கு மறுபடியும் இதுக்கு ஷோ வரீங்கன்னு நான் கேட்குறேன். நான் உங்களோட எண்ணமாக கூட இருந்து போட்டோம். ஆனால் இன்னொருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க, பிக் பாஸாக இருக்கட்டும் சரி, குக் வித் கோமாளியாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இவங்க என்ன பண்ணுறாங்க, இதுவும் எனக்கு தான் அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து தானே எடுத்துக்கணும்னு நினைக்கும் போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேள்வி இப்போ வந்து பிரியங்கா மேலே வந்திருக்குன்னா இது அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், குக் வித் கோமாளிக்கு அடுத்தடுத்த சீசனுக்கான ஒரு பாதிப்பை எந்த அளவுக்கு ஏற்படுத்தும்? ஏன்னா இப்போ அந்த பிம்பத்துக்கு ஏற்ற மாதிரியே பிரியங்காவை டைட்டில் வினராகவும் ஆக்கி விட்டாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் மேபி இதுக்காகவாச்சும் அவங்க ஒரு கான்செப்டை மாற்றி இருந்திருக்கலாம். அந்த இடத்துல வந்துட்டு இல்ல ஷூட்டை முடிஞ்சிச்சு, ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க இது போடுறாங்க, போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, ஒருவேளை போன வாரம் பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை மாற்றி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயம் விஜய் டிவிக்கும் பிரியங்காவா இருக்கட்டும் இந்த மாதிரி ஷோக்கு வந்து மக்கள் கிட்ட இருந்து எந்த அளவுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும்? இப்போ இல்ல என்னன்னா, நம்ம மக்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு தேசிய வியாதி மறதி அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே எல்லாத்துக்கும். அப்போ அடுத்த சீசன் வரும்பொழுதுனாவும், ஏன்னா சீசன் 3 நல்லா இருந்தது, சீசன் 4 நல்லா இல்லை அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. சீசன் 3 தான் இருக்கலே டாப் மோஸ்ட், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அப்படின்வாங்க. அப்புறம் சீசன் 4 அதுக்கு அடுத்த லெவலில் தான் இருந்துச்சு, நல்லா இருந்தது. என்னன்னா மக்கள் வந்து கொஞ்சம் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து, ஏன்னா பிக் பாஸ்லேயே எல்லாரும் திட்டிகிட்டு இருந்தாங்க, பிரியங்கா வெளியில் வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக திட்டுறதுலாம் இருந்தது. அப்புறமா கொஞ்சம் ஸ்டார்ட் மியூசிக் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஊ சொல்லிட்டு வரும்போது கொஞ்சம் வேறு மாதிரி பிம்பம் கிரியேட் ஆச்சு, அது மாதிரி மறந்துடுவாங்க. ஸோ இதுக்கும் அடுத்த சீசன் குக் வித் கோமாளி சீசன் 6க்கு வரும்போது அதுக்கான பாதிப்பெல்லாம் இருக்காது. ஆனால் மக்கள் மத்தியில் என்றைக்குமே இந்த இருந்து தான் இருக்கும். இந்த பிரியங்கா பார்த்தா, ஏன்னா இப்போ வர்ற போஸ்ட் விஜய் டிவியில் எந்த இன்ஸ்டாகிராமோ இல்லை சோஷியல் மீடியா எது போஸ்ட் போட்டாலும் கீழே ஃபுல்லாக ஜஸ்டிஸ் ஃபார் மணிமேகலை, பிரியங்கா நீங்கள் வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு கச்சா முச்சான்னு எதோ போட்டுட்ருக்காங்க நிறைய. அது ஒரு 1000 கமெண்ட் இருக்குன்னா 999 கமெண்ட் பிரியங்காக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது. ஆனால் அதையும் மீறி சேனல் என்ன பண்ணுறாங்க, வாண்டடாக பிரியங்கா ஃபோட்டோ மட்டும் போடுறாங்க. நீங்க என்னடா நீங்க பாட்டு கத்தினேருங்கடா, எனக்கு பிரியங்கா ஒரு போட்டோ தான். இது மீம் கிரியேட்டர் சைட்ல இருந்துமே என்னன்னா, நேத்து திடீர்னு ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. என்னன்னா, இது வரைக்கும் பார்க்காத ஒரு அக்கா தம்பி பாசம் வந்து இந்த குக் வித் கோமாளி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒருத்தன் வந்து போஸ்ட் போடுறான். யாரு இவனுங்க, எதுக்கு திடீர்னு இப்படி போறாங்க? உள்ள போய் பார்த்தா இது வரைக்கும் குக் வித் கோமாளி போஸ்டே போடாத ஒருத்தவே அந்த போஸ்ட் தூக்கி போட்டு விடுறான். அதுதான் என்னன்னா, இது இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். இன்னொன்று இப்போ பிரியங்கா தரப்புலேருந்து எந்த ஒரு விளக்கங்களோ எதுவும் வரவே இல்லை. ஏன்னா அவங்க வெக்கேஷன் போயிட்டாங்க, இந்த இது முடிச்சுட்டு ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம் வெக்கேஷன் போயிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ஆனால் ஃபோன் கையில் தான் இருக்க போகுது, எல்லாமே அவங்க நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. வந்ததுக்கப்புறம்
ஏன்னா நம்ம என்னன்னா மணிமேகலை சைடு மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மணிமேகலை சைட்லேருந்து இன்னொன்று நம்ம ஆஸ் அ ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது மணிமேகலை சொல்கிறதுல உண்மைதான்ப்பா, கரெக்டாக தான்ப்பா இருக்குது, இந்த பொண்ணு சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குப்பா, எல்லாமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னா நம்ம எங்கேயே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பிரியங்கா சைட்லேருந்து ஏதாவது ஒன்று வரணும். பிரியங்கா சைட்லேருந்து இந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க, இது பண்ணாங்க, அதனால தான் நான் பேசினேன், இல்லைனா இது பேசக்கூடாதா, ஏதாவது ஒரு விளக்கம் ஒன்று கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கொடுத்தாங்கன்னா இது கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் மணிமேகலை வந்து இதுக்கப்புறம் வந்து கீழே போயிடுவாங்க அப்படிலாம் இல்லை, வேறு வேறு சேனலுக்கு ஓரளவு கூப்பிட்டா போகலாம். இல்லைனா ஹுசைன் ஒர்க் பண்ணுறாரு, இவங்க அடுத்தடுத்த ஃபியூச்சருக்கு என்னென்ன பண்ணலான்னு சொல்கிறது அவங்க பார்த்துக்குவாங்க. அப்போ மணிமேகலை மீடியா மிஷன் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கான்னு இப்போ? ஏன்னா அவங்க வந்து மீடியா மிஷன் தான் ரொம்ப பெருமையாக பேர் சொல்லாமல் 4 வருஷம் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நான் ஒர்க்கே பண்ணதில்லைன்ற மாதிரி ஒரு இது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாங்க சைடில். அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து சன் டிவியில் இருக்க ஷோஸ்க்குள்ள வந்து மணிமேகலை போகிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது? வாய்ப்புகள் வந்து எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். ஏன்னா மீடியா மெசன்ஸ் வந்து வேறு சேனலில் இப்போ ஜி தமிழில் வேறு ஷோஸ் பண்ணாங்கன்னா போகலாம். மணிமேகலை ஆல்ரெடி சன் டிவி ப்ராடக்ட், சன் டிவிலேருந்து தான் வெளியில் வந்தாங்க. அப்படி இருக்கும்போது மீண்டும் சன் டிவிக்கு போகிறது ரொம்ப அது கஷ்டம். ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டாக வேணால் போகலாம். ஏன்னா நிறைய பேர் இப்போ நானே சன் டிவி ப்ராடக்ட் தான், சன் டிவியில் தான் ஆரம்பிச்சது என்னோட வாழ்க்கை. சன் டிவிலேருந்து நான் மறுபடியும் வந்து சன் டிவியில் போக முடியாது. நிறைய கார்பரேட் எப்படின்னா நம்ம ஒருத்தர் அந்த சேனல் விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா மறுபடியும் அந்த சேனல் போக மாட்டாங்க. ஆனால் சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் அப்படி கிடையாது. இந்த சீரியல் முடிஞ்சிச்சுன்னா வேறு மறுபடியும் ஜிக்கு போயிட்டு, கலர்ஸ் போயிட்டு, விஜய்க்கு போய்ட்டு மறுபடியும் சன் டிவிக்கு வரலாம். ஆனால் ஒரு இங்கேருந்து நான் நியூஸ் வாசிச்சுட்டு வேறு சேனல் போயிட்டு மறுபடியும் சன் டிவி போக முடியாது. அப்படி இருக்கும்போது மணிமேகலை போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். பட் நிறைய பேர் நான் சொல்கிறது, நீ இதுக்கு தான் அந்த அதான் பிரியங்காவோட ஆதரவாளர்களை சொல்கிறதுன்னா, நீ மீடியா மெசன்ஸ் போகிறதா இருந்தால் டேரெக்டாக சொல்லிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு அவங்கள வந்து சுற்றி வளைச்சு அவங்கள பெருமைப்படுத்தி இந்த அம்மாவை சிறுமைப்படுத்தி பேசுகிற அப்படின்னு. ஆனால் அது சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா மணிமேகலை நினச்சிருந்தா இன்னும் 2 வாரம் அப்படியே கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு எனக்கு முடிஞ்சு போச்சு இருந்துட்டு டக்குன்னு வேற எங்கன்னா போயிருந்துருக்கலாம். ஆனால் அது தவிர்க்க முடியாத காரணத்தால அந்த எபிசோட்லேயே ஃபைனல் எபிசோட்லேயே வந்து திடீர்னு நடுவில் போயிடுவாங்க. ரக்ஷன் சொல்லுவார் தவிர்க்க முடியாத காரணத்தால அவங்க போயிட்டாங்க. ஆனால் அந்த எபிசோட்லேயே ரொம்ப உருன்னு தான் இருக்கும், சரியா சிரிக்காது, பேசாது. அப்படி இருக்கும்போது அந்த போன வாரத்தோட வெஞ்சன்ஸு திவ்ய துரசாமி பேசும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, மணிமேகலை என்ன சொல்கிறாங்க, இது நான் பேச வேண்டியது ஆங்கர் போர்ஷன்லாம் நீங்கள் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கேட்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, கோச்சிட்டு போய் கேரமில் போய் உட்காந்துறாங்க. இது வந்து சோர்ஸ் நான் கேள்விப்பட்டது. அவங்க என்ன பண்ண கேரளில் போய் உட்காந்துறாங்க, டீம் போய் பேசுது வாங்க அப்படின்னு. இல்லை அவளை வந்து என்ன மன்னிப்பு கேட்க சொல்லு, நான் எப்படி பண்ணுவேன் அப்படி. அப்போ டீம் போய் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, போய் மன்னிப்பு கேளுங்க. நானும் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் என்னதுக்கு பண்ண, நீ மன்னிப்பு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷோஸ் வரும், இல்லை இந்த ஒரு ஷோட ஸ்டாப் ஆகிடும் அப்படின்றா சொல்கிறாங்க. அதிகம் மீறி தான் அடுத்த வாரம் எபிசோடுக்கு இவங்க வராங்க. இவங்க வரும்போது மீண்டும் அவங்களை ட்ரிக்கர் பண்ணுற மாதிரியே நான் ஆங்கர் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ரங்கராஜ், மாதபட்டி ரங்கராஜும் ஷெஃப் தாமு சாரும் வரும்போது அவங்க 2 பேரும் ஹைப் ஏற்றுற மாதிரி இவங்க 2 பேர் தான் சிறந்த ஷெஃப் வாங்கியிருக்காங்கடா அப்படின்னு கைதட்டுறாங்க. இவர் குரேஷி வரும்போது பெஸ்ட் காமெடியன் கோமாளி வாங்கியிருக்காரு அப்படின்னு கைதட்டுறாங்க. ஸோ ஒருத்தர் அவார்டு வாங்கும்போது இது என்னன்னா மணிமேகலை பண்ணுற வேலையை நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்போ அதே மறுபடியும் பண்ணும்போது ஒருத்தர் கண்டிப்பாக ட்ரிகர் ஆவாங்க. யாராக இருந்தாலும் நான் வந்து போன வாரம் இதுதான் சொல்லி தான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், இந்த வாரம் இவங்க இந்த மாதிரி வாண்டடாக பண்ணுறாங்க அப்படின்னும்போது அப்போது அந்த இடத்துல வந்து அவங்க வந்து வாண்டடாக போகிறது கரெக்ட் தான். மீறி நான் வந்து நான் எனக்கு வந்து சம்பளம் வேணும், நான் இந்த சேனல்லே இருக்கணும் அப்படின்னு தான் இந்த இது தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஒரு வாரம் தான், இன்னும் 2-3 வாரம் ஷூட் நடந்துருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சே இருக்காது. பட் அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க எடுத்த டெசிஷன் வைஸான டெசிஷன் தான், கரெக்டான டெசிஷன். ஓகேண்ணா, நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.